அம்மா அம்மா வாடா சென்றாசு, ஏன்டா இன்னும் தூங்கலையா? இன்னும் தூங்கவே இல்லம்மா. இந்த சின்ன பிள்ளை வேற வரவே இல்லை, எங்கம்மா போனா? என்னது இன்னும் அவ வீட்டுக்கு வரல? நான் கூட வந்துட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப இன்னும் வரலையாவா? அட இல்லம்மா, அவ இன்னும் வரவே இல்லை. பையன் கூட தூங்கிட்டா, இன்னும் அவளையும் காணோம். இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்கம்மா போனா? உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? காலையில ஒரு 10-11 மணிக்கு தின்னுட்டு போனவதான்டா. எங்க போனான்னு தெரியலையே. நான் கூட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் கொடுத்தேன். காலையில சுட்ட பூரி தின்னுட்டு அந்த கோயில கொண்டு வந்து சாப்பாடையும் தின்னுட்டு என்னை தாடாதீங்க, நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா. சரி எங்க கழுத அங்க இங்க எங்க சுத்திட்டு வருவா, எப்படி திங்கிற நேரத்துக்கு வந்துருவான்னு பார்த்தா இன்னும் காணுமா. நானா வந்துட்டால நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். எங்க போயிருப்பா அந்த கழுத? இவளோட டெய்லி இப்படியே தான் பக்க போறா இருக்குது எனக்கு. என்னம்மா சொல்றீங்க? எனக்கு தேடாதன்னு வேற சொல்லிட்டு போனாலா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாளேம்மா. ஆனா அந்த கழுத அப்படிதான்டா சொல்லிட்டு போனா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னை தேடாதீங்கன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கிறான்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் வீட்லயே தான் இருக்குதுமா. ஃபோன் கூட எடுத்துட்டு போகல. எங்கம்மா அப்படி போயிருப்பா? ஐயோ, நீங்க சொல்றது பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிட்டாளா? வீட்டுல இருந்து வெளியேறிட்டாளோ? ஏமா? ஆமா, அவ வீட்டு விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு திங்கிறதுக்கு எவன்டா சோறு போடுவா? என்ன மாதிரி உட்கார வச்சு இவளுக்கு சோறு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதே, கழுதை எங்க சுத்திட்டு வரும். ஐயோ, என்னம்மா இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. ஏதாவது அவளுக்குள்ள கூட சண்டை போட்டு ஏதாவது அவளை திட்டிட்டீங்களா என்ன? டேய், நான் என்னடா புதுசா திட்ட போறா? டெய்லி பேசுறதுதான். இன்னைக்கு நான் அப்படி ஒன்றும் பேசலையேடா. இன்னைக்கு ரொம்ப குறைவா தான்டா பேசினேன். அம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்கிறீங்களா? அதனால ஏதாவது கோவிச்சுட்டு போயிட்டாலோ? இல்லாட்டி எனக்கு ஆட வேண்டாம்னு எதுக்கும் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு போறா? எனக்கு அதுதாம்மா ரொம்ப பயமா இருக்குது. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா, ஏதாச்சும் சொன்னீங்களான்னு. இவன் என்னமோ நான் அவளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுன மாதிரி பேசிட்டு இருக்கிறான். டேய் சென்றாசு, என்னடா சொல்றேன்? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பேசலடா. எப்பவும் போலதான் பேசினேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப அடுப்புல அரிசி போட்டுட்டு சோக்க பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வந்து பார்த்தா அங்க வெளியில சாரை போட்டு உட்காந்துட்டு தின்னுட்டு கிடந்தா. ஏடி சாப்பாடு பார்க்க சொன்னா இப்படி தின்னுட்டு இங்க இப்படி உட்காந்துருக்கிறேன்னு சத்தம் போட்டேன். நீங்க அடுப்பு தானே பார்க்க சொன்னீங்க, நான் அதை தான் அடுப்புல பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு 2 பழமை பேசிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கோயில கொடுத்து சோத்த கொடுத்தது, சரி நான் உள்ள போய் தின்னுட்டு நான் வெளியே போறேன், எனக்கு ஆடாதீங்கன்னு சொல்லி போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் ஆளவே காணடா. நீங்க என்னம்மா இப்படி சொல்றீங்க? மணி பாருங்க, 9 மணி ஆச்சு. இவ்வளவு நேரமா அவ வீட்டுக்கு வராம இருக்கவே மாட்டாமா எப்பவுமே. இந்நேரம் வயிறு பசிக்குன்னு சொல்லி கூட ஓடி வந்திருப்பா. இன்னைக்கு அதிசயமா காணுமே. எங்கம்மா போயிருப்பா? நான் இப்ப எங்க போய் கேட்டது இவ்வளோ? அவங்க அண்ணன் நல்லா கேட்டா என்னம்மா பதில் சொல்றது? ஸோ நான் மண்டை வலிக்குது எனக்கு. ஆஃபீஸ் போயிட்டு வந்தா இங்க வீட்டுல இவ்வளோ டென்ஷனா இருக்குது. சி. டேய், நீ ஒன்னும் புலம்பிட்டு இருக்காதடா. அவ எங்க போயிட போறா? உங்க அண்ணனுக்கு வேணா ஃபோன் பண்ணி பாரு. அவங்க அண்ணனுக்கு இந்நேரத்துக்கு மேல ஃபோன் பண்ணி சின்ன பிள்ளை என்ன வீட்டுக்கு வரல, எங்க போனா அங்க வரான்னு எப்படிமா கேட்கறது? ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு என்னடா பண்றது? இது என்ன அடங்கி வீட்டுல இருக்கிற மாதிரி? அவ அண்ணாடி இப்படி தானே பண்ணிட்டு இருக்கறா. என்ன பொழுதுக்கு சுத்துவா, நீ பொழுதாடமும் சுத்திட்டு கிடக்குறா. என்னமா நான் கழுத்து பிடிச்சி தள்ள மாதிரியே அணை பேசிட்டு இருக்கறா. ஐயோ அம்மா, நானாலும் உங்களை பேசல. இவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஐயம்மா, இவ எப்படிதான் போய் தாடுறது? நான் அதை தாம்மா எனக்கு கோபமா வருது. யோ சின்ராசு, வந்துட்டியா அத்தை? கழுத காணம் காணம் தேடிட்டு இருந்தா பாரு, அவளே வந்துட்டாவாரு. கேளு நீ அவளை. யோ சின்ராசு, என்னையா இன்னும் தூங்கலையா? இன்னும் தூங்கிருப்பேன் நினைச்சேன். என்னத்த நீங்களும் இன்னும் தூங்கலையா? மாத்திரையில சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏசனப்புல, ஆமா எங்க போயிருந்த நீ? போன் கூட வீட்டுல வச்சுட்டு உன் பாட்டு சௌரியத்தை சுத்தி கிடக்குற. மணி எந்நேரமாச்சு? எங்க போனா என்னன்னு இந்நேரம் எங்க அம்மா கிட்ட கேட்டு இருக்கேன் நானு. பத்தாவதுக்கு நீ எங்க வெளியே போறப்ப என்னை தேடாதீங்கன்னு வேற எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறது? அப்படி என்னையா நினைச்சா? ஒருவேளை நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டியோ? ஆமாண்டிசன் புலா, அப்புறம் வேற எப்படி நினைக்கிறது? நான் எங்க அம்மா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க திட்டுனால அவ எங்கேயாச்சும் போயிட்டாலே என்னமோன்னு சொல்லிட்டு. அட போய சின்ராசு, நீ என்ன லூசா? அத்தை திட்டுனாங்கன்னு சொல்லி எல்லாம் நான் வெளியே போவேனா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே ஐயா? சரி, நீயே ஒரு பைத்தியக்காரன், அவ்வளவுதான் உனக்கு. நான் என்ன பண்றது? ஏயா, நான் இதுக்கு ஏன் வெளியே போறேன்? உன்னை வேணா இந்த வீட்டை விட்டு துரத்தனாலேயே நானால போக மாட்டேன். நான் சொல்லலடா, அவ இங்க தான் எங்க சுத்திட்டு வந்திருப்பான்ட்டு. அதுக்குள்ள நீ என்னென்ன புலம்புற? கரெக்டா சொன்னீங்க அத்தை. நான் சுத்திட்டு தான் வரேன். ஏண்டி பொழுதுக்கு தான் சுத்திட்டு இருப்ப? இப்ப பொழுது இருந்தாலும் வீட்டுக்கு வராம இன்னும் சுத்திட்டு கிடக்குறியா? அப்படி எங்கடி போன? சொல்றேன். யோ சென்றாசு, ஆவணும் பொசுக்கு நெஞ்சிருக்காது. உட்காரு பேசாம, நானே சொல்றேன். அத்தை, அது ஒன்றும் இல்லத்த. எங்க அண்ணன் வீட்டு மாடு ஒன்று காணாம போயிருச்சாமா நேற்று ராத்திரியில. அதை தான் காலையில எல்லாம் தேடிட்டு இருந்தாங்களா. அப்புறம் இங்கிருந்து போனல நானும், அப்புறம் அங்க ரோட்ல எல்லாம் பேசிட்டு தேடிட்டு இருந்தாங்க, தோப்பு பக்கமெல்லாம் போயிட்டு. அப்புறம் தான் நானும் பார்த்து என்னன்னு கேட்டேன், மாடு இந்த மாதிரி காணாம வச்சுருந்தாங்களா. சரி, அதான் நானும் அப்படியே தேடிட்டு இருந்தேன். அதான் இந்நேரம் மாதிரி போச்சு. என்னடி சின்ன பிள்ளை சொல்ற? மாடு காணாம போச்சா? ஆமாங்கத்த, ஆமா, பசுமாடுதான். அந்த லட்சுமி மாடு ஒன்று இருக்குல்ல, அந்த மாடுதான். ராத்திரி கட்டி வச்சிருந்தாங்களாமா. காலையில வந்து பார்த்தா மாட்டை காணுமாமா. அதான் ஊர் பூரா இன்னைக்கு அதான் தேடிட்டு இருந்தோம். மாடு எங்கேயுமே கிடைக்கவே இல்லத்த. பாவம், எங்க அண்ணிதான் ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. என்னடி பசுமாட்டை காணுமா? என்னது இது? இந்த மாதிரி எப்பவுமே நடக்காதே. இப்ப என்ன அதிசயம் இந்த மாதிரி நடந்திருக்குது? பசுமாட்டை ராவோட ராவ காணன்னு சொல்ற? ஆமாங்கத்த, காணோம். என்ன பண்றது? அதுதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் என்ன பண்றதுன்னு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
சரி அத்தா, அது காணாம போனது நாளைக்கு தேடிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இப்போ கிடைக்கல, பார்க்கலாம், நாளைக்கு தேடி பார்க்கலாம். இப்போ என்ன செஞ்சுக்கீங்க? சாப்பாடு வேற வேணும், பசிக்குது, காலையில சாப்பிட்டுட்டு போனது. போடி போ, எல்லாம் அடுப்பு மேல தான் வச்சிருக்கிறேன், போய் போட்டு சாப்பிடு போ. அப்போ நெஸ்மாவே கிடைக்கலையா மாடு? கிடைக்கலத்த, போய் நாளைக்கு மறுக்கா தேடி பார்க்கலான்ட்டு. சரி இப்போ வேற ரொம்ப லேட் ஆகி போச்சா, சரி நீ போய் இருட்டில் எங்கே போய் தேடுறதுன்ட்டு தான் வந்துட்டேன். சரி அத்தா, எனக்கு வேற நடந்து நடந்து தேடி தேடி ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியாக தூங்குறேன். எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். சரி அத்தா, குட் நைட் அத்தா, குட் நைட். நீங்களும் நல்லா படுத்து தூங்குங்க. யோ சென்ட்ராஸு, நீ என்னையா தூங்க போறியா இல்லை இங்கே உட்காந்துக்கிறியா? இந்த ஆளை வீட்டு விட்டு அனுப்புனாலும் அனுப்புவேன்னு சொன்னதுலேருந்து வாயை திறக்காம இருக்கிறான். சரி சரி அத்தா, உங்கள் பையனை இங்கே தூங்க வைக்கணும், தூங்க வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன், பசிக்குது, நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். என்னடா சென்றாசு மாட்டை காணோம்னு சொல்லிட்டு போறா? சரி அதான் நாளைக்கு போய் தேடி பார்க்குறேன்னு சொல்றாங்களா, எங்கேயாச்சும் போயிருக்குமே என்னமா. சரிம்மா நானும் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கமா வருது. இவ்வளோ காணன்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன், அதான் வந்துட்டாளே. சரி நானும் போய் தூங்குறேன், அவ தின்னுட்டு மெதுவாக தூங்குவா. சரி போய் படு போ. எப்படி காணாம போயிருக்கும்? ஒருவேளை அதோட வேலையா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். காளிமக்கா, என்னக்கா மாடு கிடைச்சிருச்சா? நேற்று எதோ தேடிட்டு இருந்தீங்க, வந்துருச்சாக்கா? இல்லப்பா ராம, மாடு இன்னும் கிடைக்கவே இல்லை சாமி. நேற்று ஃபுல்லா தேடிட்டே தான் இருந்த, பொழுதாய் கூட தேடிட்டே தான் இருந்தேன். ராத்திரி வரைக்கும் மாடை கண்டுபிடிக்கவே முடியலப்பா. அப்படியாக்கா? அப்ப கிடைக்கவே இல்லையா? எங்க போச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதாக்கா? இல்ல ராம, நான் எல்லா பக்கமும் ஒரு இடம் இல்லாம தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். என்னதான் பண்றதுன்னு தெரியல, நீ எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஏன்ப்பா நீ எங்கேயாச்சும் பாத்தியா? உன்ற வண்டில ஏதாவது பட்டுதா? இல்லக்கா, நேற்று நானும் சகனும் பொழுதோட தோட்டத்து பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம்னா, இருட்டானதுக்கு அப்புறம் தான் நாங்களும் வந்தோம். பார்த்தா எனக்கு உங்க ஒரு துப்பு கிடைச்சது, அதான் நினைச்சிட்டே இருந்தேன். என்னப்பா அப்படி என்ன பார்த்த? இல்லக்கா, அந்த பள்ளத்தோட தாண்டினதுக்கு அப்புறம் அந்த காட்டு பக்கம் போவோம்ல, அந்த பக்கம் கூட யாரும் காசு போக மாட்டோம்ல, தெக்கால ரூட்ல. அங்க ஏதோ மாடு போன தடயம் மாதிரி ஏதாவது இருந்தது. அதுல ஏதாவது மணி மாதிரி ஏதாவது கட்டி விட்டுருந்தீங்களாக்கா அந்த மாட்டுல? ஆமா ராமு, ஆமா ஆமா, ஒரு சின்ன மணி அது கழுத்துல கட்டி வச்சிருந்தேன். அப்ப நீ பாத்தியா? அந்த பக்கம் ஏதாவது நின்னுட்டு பேஞ்சிட்டு இருந்ததா ராமு? இல்லக்கா, நான் மாட்டையெல்லாம் பார்க்கல, அது கால் தடயம் தான் இருந்தது, அதை பார்த்தேன். அப்புறம் அந்த மணி ஒன்று கறந்ததுக்கா, அந்த மாட்டில் கட்டியிருந்த மணியாக தான் இருக்குமோ என்னமோ. ஜெகன்கிட்ட கூட சொன்னேன், சரி பார்த்துட்டு இருட்டில் போய் எங்கே தேடி எடுக்கிறதுன்ட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா அந்த பக்கம் போன மாதிரி தான் இருக்குது, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. என்ன ராமு சொல்ற? அப்படியே போனால் எப்படி மாடு தனியா போகும்? அது பள்ளத்தை தாண்டாதே ராமு. அதுவும் இல்லாம கட்டியிருந்த மணி வேற கீழே கிடக்குதுங்கிற. நெசமாவே அது மணி தானே, நல்லா பாத்தியா? ஆமாக்கா, நானு நல்லதா பார்த்தேன், அது மணிதான், ஆனா கீழே தான் கடந்தது அந்த பெல்லு மாதிரி. என்ன ராமு இது? மணியை கழட்டி விட்டுட்டு மாடு போயிருக்குதுன்னு அது அப்படி தானா போகுமா ராமு? யாரோ அப்ப ஏதோ மாட்டை ஏதோ பிடிச்சிருக்கிறாங்களோ? சரிக்கா விடுங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ நான் தோட்டத்துக்கு தான் போறேன், போற வழியில பார்க்குறேன். அந்த மணி அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எடுத்து வைக்கிறேன், அது உங்க மாட்டோட தான் என்னன்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறமே எதாவது இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க போயிட போகுது, எப்படி இருந்தாலும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், நமக்கு தெரியாம எங்க போகுது, பார்த்துக்கலாம் விடுங்க. சரிப்பா ராமு, பாரு கொஞ்சம் ஏதோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அங்கே ஏதாவது தெரியுதான்னு வாரு. மாடு வீடு ஏதாவது நின்றுச்சுன்னா எனக்கு போன் அடி. சரிங்கக்கா. யோ கிளம்பா, யோ இங்க வாயா. யோ இவ்வளோ ஒருத்தி இருடி, இப்போதான் பழக்காளி பக்கம் வந்தா, வர இரு. யோ கொஞ்சம் சீக்கிரம் வாயா. ஏன் கருப்பாகி இவ்வளோ அவசரமா கூப்பிடுற? இப்போதான் எந்திரிச்சு பழக்காளி பக்கம் போனேன், அதுக்குள்ள வா வாங்குற. ஒரு மனுஷன் ஏதாச்சும் பண்ற குடுறியா நீ? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியான்றத? நீ என்ன பண்ணாலும் அப்புறம் போய் பண்ணு, எனக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போ. ஏண்டி காலங்காத்தா இப்படி கத்திட்டு கிடக்குற? என்ன பதில் சொல்லணும் இப்போ? யோ ஆட்டுக்குட்டி ரெண்டு காணையா, காலை நீ தானே பட்டி திறந்து விட்ட. எல்லா ஆடும் இருக்குது, ரெண்டு ஆட்டை மட்டும் காணோம். அதுக்கு உனக்கு கூப்பிட்டேன், இல்லாட்டி நான் எதுக்கு உனக்கு கூப்பிட போறேன்? என்ன கருப்பாகி சொல்றா, 2 ஆட்டை காணோமா? யோ ஆமா, யாரை தானே சொல்லிட்டு இருக்கிற இவ்வளவு நேரமா? எங்கேயாச்சும் பக்கத்துல தான் ஏதாவது நாயிருக்கு ஏதாவது போயிருக்குமே நம்ம போய் பாரு. எங்க போகுது ஆட்டுக்குட்டி? யோ நான் போற வழியில பாதி தூரத்துக்கு மேல போய் பார்த்துட்டு வந்துட்டேயா. எல்லா ஆடுமே இங்க தான் ஒரே பக்கம் தான் இருக்குது, எல்லாம் இங்க தான் இருக்குதுங்க. ரெண்டு ஆட்டை மட்டும் அதுல காணோம். நீ கரெக்டா தான் பாத்தியா என்ன? இல்ல கருப்பாயி, நான் அதை எதுக்கு சும்மா பார்த்துட்டே இருக்க போறேன்? எப்பவும் போல காலையில பட்டி திறந்து விட்டேன், ஆடுங்க எல்லாம் மொசன்னு வெளியே வந்தது. சரிங்க பக்கத்துல தான் அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு கிடக்குது அப்படின்ட்டு பொற்காளி பக்கமாச்சு போயிட்டு வரலான்ட்டு போனேன். அதுக்குள்ள வந்து கத்தி 2 ஆட்டை காணோன்னு சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே. யோ நீ ராத்திரியில வெளிய தானே படுக்க சொல்ற? ஆட்டு காவல் இருக்கிறதுக்கு தான் நீங்க கட்டல் போட்டு படுக்க சொல்ற. இப்போ நீ என்னையா பண்ணிட்டு இருந்த? இப்போ ரெண்டு ஆட்டுக்குட்டி காணோம், போய் எங்கன்னு போய் தேடுறது? போ முதல்ல போய் தேடி பிடிச்சிட்டு வா, எங்க போச்சுன்னு பார்த்து. நானும் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன், இருந்தது எல்லா ஆடுங்க தான் இருந்த மாதிரி தான் இருந்தது. சும்மா எண்ணியா பார்த்துட்டு இருப்பாங்க, எப்பவும் போலதான் இங்க தான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு சத்தம் கூட ஒன்றும் கேட்கலையே. ஆமா உனக்கு எப்படி கேட்கும்? நீ தான் படுத்த போன கணக்க தூங்குறதாச்சு. ஒரு டுர்த்தி எழுப்பு
சரி இரு இரு புலம்பாத, நான் போய் பாக்குறேன் இரு. கருப்பாயி, என்ன கருப்பாயி ஒரே சத்தமா இருக்குது? என்ன அண்ணன் என்னமோ விரட்டிட்டு இருக்கற? அதுவா சுபு, ஆட்டுக்குட்டி பட்டி திறந்து விட்டாரு. 2 ஆட்டு காணோம் சுபு, எங்க போச்சுன்னு தெரியல. அத போய் தொலைவிட்டு வர சொன்னேன். அடி கருப்பாயி, காலங்காத்தா கதவு திறந்தது நீ கத்துறதாண்டி கேக்குது. ஏன் இப்படி கத்தி இருக்கிற காலையிலேயே? அது வரங்க, காலையில இருந்து 2 ஆட்டுக்குட்டி காணோம். ஏதாச்சும் உங்க வீட்டு சைடு ஏதாச்சும் மேய்க்குதா? என் ரூட்டுக்கு எதுக்கு ஆட்டுக்குட்டி வருது? நான் தான் எல்லாம் காம்பவுண்ட் போட்டு வச்சிருக்கிறேனாச்சு. கேட்டை இப்பதான் காலையில தான் திறந்திருக்கிறேன். அப்புறம் இங்க ஆட்டுக்குட்டி உள்ள வர போகுது. அதெல்லாம் வரலையே. என்ன ஆட்டுக்குட்டி காணுமா? ஆமா காணுமாமா. இப்பதான் அந்த அண்ணன் சத்தம் போட்டுட்டு கடந்தா. சரி நானும் சத்தம் கேட்டு தான் வந்தேன். ஸோ காலையில் எந்திரிச்சு இந்த கிழவிங்க சத்தம் தாங்க முடியல. நிம்மதியாக தூங்க கூடுறாங்களா? அத்தை அத்தை, என்னடி? காலையில் ஏதாவது தூங்க கூடுறீங்களா? இந்த கத்தி கிடக்குறீங்க. அப்படியே பெட்ரூம் வரைக்கும் கத்துறது கேட்குது. அதான் தூக்கமே தெளிஞ்சு போச்சு. சரி நான் போய் பாலாச்சி வாங்கிட்டு வரேன். சரி போ. என்னடி இந்த கருப்பாய் வீட்ல 2 ஆட்டுக்குட்டி காணோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தா? அதான் நீங்க பேசிட்டு இருந்தா. என்னத்த சொல்றீங்க? நெசமாவ கருப்பையாத்தா ஆட்டுக்குட்டி காணுமா? அடி ஆமா சின்ன புள்ள, ஆட்டுக்குட்டி தான் 2 காணோம். அத காலையில இருந்து அந்த மனுஷனை திட்டி கிடந்தேன். காலையில அவரு பட்டி திறந்து விட்டாரா? அத ஒரு வேளை இருந்ததா இல்லையான்னு ஒண்ணும் தெரியல. இப்ப பார்த்தா 2 ஆடை காணோம். அத கேட்டுட்டு இருந்தேன். நீ எங்கேச்சி பாத்தீனா அந்த பக்கம் முடி கூடுறியா? பால் வாங்குறதுக்கு தானே போற? ஆமா, பால் வாங்க தான் போறேன். இருந்தா முடிக்குள்ளா, இல்லைன்னா என்ன பண்றது? ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன நானே நேத்து இருந்து மாட்டை காணோன்னு தேடிட்டு இருக்கிறேன். இப்ப பார்த்தா கருப்பையத்தாவோட ஆடு காணோம். இன்னைக்கும் அவ்வளவுதான். நான் இன்னைக்கு பொழுதுக்கு தேடணும் போல இருக்குது அத்தை. அட ஆமா கருப்பாயி, நேத்து காலையில இந்த மாதிரிடா நைட்டோட நைட்டா காளிமா வீட்டு அந்த லட்சுமின்னு ஒரு பசுமாடு இருந்ததுல, அந்த மாட்டை காணமாமாண்டி. நேத்து இருந்து தொலைவிட்டு இருக்காங்க, இன்னும் கடைக்கு வெளியாட்டு இருக்குது. எனது காளிமா வீட்டு மாட்டையும் காணமா? என்னது இது அநியாயமா இருக்குது? யார் பார்த்த வேலையா இருக்கும் இது? யாரோ திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என் ஆட்டுக்குட்டியும் காணோம். இப்போ என்னடி சொல்றாங்க? மாட்டையும் காணுமா? நெசமாவா? வந்துருச்சு என்ன? நல்லா கேட்டு பாத்தியா? இல்ல சுப்பு, இப்ப வரைக்கும் அந்த மாடு கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். கிடைச்சிருந்த தகவல் வந்திருக்குல்ல. என்ன ரங்கா, ஒருவேளை அதோட வேலையா இருக்குமா? மாட்டையும் காணோம் பாட்டையும் காணோம், திரும்பவும் அது வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சோ? ஏறங்கா அப்படியே இருக்குமோ? ஆமா சுப்பு, எனக்குமே நேற்று ராத்திரி இருந்து இதே சந்தேகம் தாண்டி. சரியா தூக்கமும் வரல. திரும்ப எங்க அது மாதிரி ஆயிடுச்சோ என்னமோன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்குது. என்ன இந்த கிழவிங்க ரெண்டு ஏதோ குசுன்னு பேசிட்டு இருக்குதுங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அத்தை அத்தை, ஏண்டி யாரா பேசிட்டு இருக்கிறப்பதான் அத்தை சொத்தன்ட்டு பால் வாங்க தானே போறேன். போ. போறேன். நீங்க 2 பேர் மட்டும் தனியா என்னமோ குசுன்னு பேசிக்கிறீங்க. அதான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு சொன்னா மட்டும் புரிஞ்சிருமே என்ன? போ, நாங்க என்னமோ பேசிட்டு இருக்கோம். நீ போய் பால் வாங்கிட்டு வா போ. அப்படியே வரும்போது மாடு கீர் கரைச்சிருச்சு என்னன்னு பார்த்துட்டு வா போ. போனமா வந்தமா இருக்கணும். சரி சரி. ஆமா சுப்பு, எனக்குமே நேத்து இருந்து இதே தாண்டி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன சுப்பு பண்றது? என்ன இந்த கிழவி நம்மள பால் துரத்துற மாதிரி துரத்திட்டு திரும்ப குசுன்னு பேசிட்டு இருக்குது. இப்படி என்னதான் பேசுறாங்கன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாமையே போயிட போகுது. பார்த்துக்கிறப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு